ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு நைனா. காந்தாரா அடிச்சுக்கவே முடியாது. படம் வேற லெவல்ல இருந்தது. எனக்கு இப்பயுமே அதுல இருந்து வெளியே வர முடியல. செகண்ட் ஹாஃப்ல இருந்து நமக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸோட எங்கேஜிங்காவே இருக்கும். ருக்மிணி வந்து ரொம்ப எலகண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டான என்ன கொடுத்தாங்களோ அது கரெக்டா அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அது கரெக்டா பண்ணிருக்காங்க. ரிஷப் ஷெட்டி வந்து வார்த்தை இல்ல, அவ்வளவு நல்லா அவங்க நல்ல எஃபோர்ட் பண்ணிருக்கு. அதுல அந்த சிவன் ஒரு இது கொண்டு வந்திருப்பாரா, ஐயோ எப்படா இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு நைனா. காந்தாரா அடிச்சுக்கவே முடியாது. பார்த்தோம், அதுவும் நல்லா இருந்தது. அதை விட இது எஃபெக்ட், அதை விட பயங்கர எஃபெக்ட். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தரும் இந்த அநியாய அக்கிரமம் எல்லாம் நடக்குது இல்லையா, இந்த இதுல இருந்து நல்லா வரணும். உண்மையும் நேர்மையும் ஜெயிக்கும். அது கடவுள் நம்ம கூட இருக்காரு. இல்லன்னு சொல்றாங்க இல்லையா கடவுள், இனிமேல் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருக்காது. நல்லவங்க ஜெயிப்பாங்க. அந்த ஒரு இதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமான படம். ரொம்ப அருமையா இருக்கு. படம் வேற லெவல்ல இருந்தது. எனக்கு இப்பயுமே அதுல இருந்து வெளியே வர முடியல. அந்த ஹீரோவோட அந்த ஒரு காந்தாரான்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் ஒண்ணு நடக்கும். ஆக்சுவலி மேக்கப் எதுவுமே இருக்காது, ஆனா அவருக்குள்ள சாமி வந்த மாதிரி ஒரு ஃபைட் ஒண்ணு நடக்கும். அவர் அந்த கண்ணை க்ளோஸ் காட்டுவாங்க. அந்த கண்ணு மைண்ட்ல இருந்து போவே மாட்டேங்குது, போவா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்ல ஃபேமிலியோட வந்தோம். அவங்க எல்லாம் கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது லைக் காமெடி சீன்ஸ்லாம் இருந்துச்சு, எல்லாம் என்ஜாய் பண்ணோம். செகண்ட் ஹாஃப்ல இருந்து நமக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸோட எங்கேஜிங்காகவே இருக்கும். ட்ரிகர் சீக்வன்ஸ், ஆமாம், அது என்ட்ரி ஃபர்ஸ்ட் காமிக்கும் போதே நமக்கு ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி அந்த சீன்ல இருந்து தான் நமக்கு ஒரு டிவோஷனல் மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது வந்து நம்ம மேலேயே பாயிற மாதிரி இருக்கு. நம்ம மேலே அந்த இதுல வந்து நாங்க தியேட்டர்ல இல்ல. ஆக்சுவலி இது தியேட்டராவே தெரியல, ஏதோ ஒரு அத மாதிரிதான் இருந்தது. அது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. A to Z அதுல அத்தனை பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. A to Z எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. பார்க்க முடியல எங்களுக்கு. அப்படியே கண்ணுல ருத்ரனை பார்த்தா மாதிரி உடம்பெல்லாம் ஆட்டம் கண்டுருச்சு எங்களுக்கு. இன்னும் அந்த படபடப்பே நிக்கல. ஆமா, ரொம்ப நல்லா இருக்குப்பா. கண்டிப்பா பார்க்கணும், எல்லாரும் பார்த்தே ஆகணும். அப்படி ஒரு படம் இது. நல்லா, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நிறைய அது இதுன்னு இதா இருக்கிறதுக்கு இந்த படம் ரொம்ப அருமை. படம் சூப்பரா இருந்தது. அந்த சாமி வர இது அந்த இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அந்த புலியோட சண்டை போடுறது, அதுக்கப்புறம் அந்த கிணறுல அவர் இருந்து வர்றது, அந்த புலி வர சீன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அப்புறம் பிஜிஎம் தான். பிஜிஎம் வரும்போது ஃபுல் தியேட்டருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். பார்ட் 1 பார்த்தேன், நேத்து தான் பார்த்துட்டு. எனக்கு வந்து ரெண்டுமே ஓகே பார்த்தது. ஆனா பார்ட் 2ல வந்து ரொம்ப நிறைய சீன்ஸ் வச்சு நல்லா இருந்தது. இந்த புலி எல்லாம் இருக்கு. ஆமா, நல்லா இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். இல்ல, ரெண்டுமே ஈக்குவலி நல்லா தான்ப்பா பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு அது சிஜிஐ, அதுக்காக சிஜிஐ எல்லாம் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அந்த குவாலிட்டி அவுட்புட் வந்து கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸ். அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அந்த மனுஷன் அவர் ஆக்ட்லாம் பண்ணல, அவர் வந்து அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டராவே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. ருக்மிணி வந்து ரொம்ப எலகண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டான என்ன கொடுத்தாங்களோ அது கரெக்டா அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அது கரெக்டா பண்ணிருக்காங்க. பெருசா தெரியல, பட் நடுவுல வந்து அந்த சில போர்ஷன்லாம் வந்து அந்த கன்னடாலே தான் கொடுக்குறாங்க. பட் நம்மளுக்கு அந்த டைட்டில் கார்டு சப்டைட்டில் போடுறாங்க, அதனால புரியுது. சூப்பரா இருந்தது. பார்ட் 2 தானே பார்த்து வந்திருக்கு. பார்ட் 1 அது பாத்துருக்கேன். அது கம்பேர் பண்ண முடியாது. பார்ட் 1 பார்ட் 2 கம்பேர் பண்ண முடியாது. அவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா, அது சூப்பரா இருந்த. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அந்த டைகர், அது நமக்கு நேச்சுரலா பார்த்த மாதிரி இருக்கு. அதுதான் சொல்ல முடியல. அதுதான் ரிஷப் ஷெட்டி வந்து வார்த்தை இல்ல, அவ்வளவு நல்லா அவங்க நல்ல எஃபோர்ட் பண்ணிருக்கு. அதுல அந்த கேரக்டராக நல்ல எஃபோர்ட் பண்ணிருக்கு. அது 100% அவங்க கொடுத்திருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா ஹீரோயின் ஹீரோ ஈக்குவலா போகுது. ஆமா, எமோஷனல். லாஸ்ட் அந்த ஒரு சீன் பார்க்கும்போது நம்ம எமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆகும். ஆமா, ஃபேமிலியா வந்து பார்க்கணும். இப்ப நீங்க ஒரு 10 ஆள் நினைக்கிறேன். சோ வேற லெவல் தான்.
நிஜமாவே அவங்க அப்ப சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படிலாம் இல்ல. விஷுவலும் சரி, கிராஃபிக்ஸும் சரி, சவுண்ட் எஃபெக்டும் சரி, சமணம். ஒவ்வொரு சீனுக்கும் சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. காந்தாரா அந்த சாப்டர் 2ல வந்து அந்த அளவு இருந்திருக்காது. இதுதான் சொல்லப்போனா சாப்டர் 1, அது சாப்டர் 2 மாதிரி தான். ஆனா இதுக்கு வந்து ஒவ்வொரு சீனுக்கும் வேற மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணி கிராஃபிக்ஸ்லாம் வைங்களேன். ஒரு இடத்துலலாம் விஷுவல் எஃபெக்ட் வரும். அந்த நம்மளுக்கு மெதுவா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல வந்து ஸ்லோவா போற மாதிரி தெரியும். அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் கொண்டு வந்து அந்த சிவன் ஒரு இதை கொண்டு வந்திருப்பாரா, ஐயோ எப்படா இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. நிஜமாவே இப்ப நாளைக்கு போவேன். இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்தேன். மறுபடியும் நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன், ஃபேமிலி கூடயும் போவேன். எல்லாத்துக்கும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக்கு, ரிஷப் ஷெட்டி ஆக்டிங் எல்லாமே. ஹீரோயின் ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கு. ஹீரோயின் பாட்டு, ஹீரோயின் தான் அதுல மெயின் ட்விஸ்டா வருது. அது கதை சொல்ல முடியாது, அதனால ட்விஸ்ட் இருக்கு. அதனால ஜெயராம் மலையாளம் ஆக்டர் தான். ஜெயராம் ரொம்ப அதிகம் நல்லா ஆடிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு, எதுவும் சொல்ல முடியல. லாஸ்ட் அந்த வராகம் மியூசிக்கோட கொஞ்சம் சீன் இருக்கு, அது பார்க்கும்போது கோட்ஸன்ஸ் வந்திருக்கு. கண்ணெல்லாம் வந்து இறஞ்சி ஒரு சூப்பரா இருக்கு, எதுவும் சொல்ல முடியல. அட்டுப்பொழி தான், போய் பார்க்கணும். நான் பார்த்திருக்கேன். அது ஒரு அப்பாவோட கதை மாதிரி தான். அது கனெக்ட் ஆகுது. ஆனா இது ஒரு டிஃப்ரெண்ட் கதை தான். சூப்பரா இருக்கு. சிவா அந்த மாதிரி வரும். இது நல்லா இருக்கு, அதை விட ரொம்ப நல்லா இருக்கு. இது இருக்கு, சூப்பரா இருக்கு. புலி சீன் ரொம்ப அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் புலி வர்ற சீன் இருக்கு, அது ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. தியேட்டர் தான் போய் பார்க்கணும். ஃபைட்டக்கா அட்டுப்பொலியா இருக்குன்னு எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த மூவில ஒரு நெகட்டிவ் எனக்கு நான் பார்க்கல. ரிஷப் ஷெட்டி தான் மெயின். ரிஷப் ஷெட்டிக்கு மேல அது ஏறும்போது ஏதோ